செட்டிநாடு கிரேவி செய்யறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பேனில் சீரகம் 1 ஸ்பூன், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மிளகு 1 ஸ்பூன், சோம்பு, தனியா 1 ஸ்பூன், 4 வரமிளகாய் நல்லா வறுத்துக்கோங்க. அதை நான் மிக்சர் ஜாரில் அரைச்சி எடுத்துக்கோங்க. அதே பேனில் 2 குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 3 பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கோங்க. 3 தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா அதையும் வதக்கிக்கோங்க. நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு மூடி போட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் விடுங்க. இப்போ சூப்பரான தேங்காய் சேர்க்காமல் செட்டிநாடு சிக்கன் கிரேவி ரெடி. செஞ்சு பாருங்கள்.